மாட்டுக்கு வந்து பயிற்சினா வந்து பெரிய அளவுலாம் கிடையாது. அதுக்கு குணாவசியம் பண்ணும். அதை கொண்டு போய் இந்த மண் இருக்கிற இடத்துல மண் குத்த விடுவோம். அது ஒரு ட்ரைனிங் மாதிரி. அது பார்த்தா அந்த அந்த தலையோட அரிப்புக்கு மண் குத்தும். நீச்சல் குளம் இருக்குது. அதில் வந்து நீச்சல் விடும்போது கை கால் சுளுக்கு வந்து சரியாகிக்கும். அதை நாங்கள் எப்போவுமே விட்டுருவோம். வீக்லி 1 டைம் விட்டுருவோம். ப்ளஸ் வந்துட்டு பாக்கி நடக்க வைக்கிறதுக்கு கொண்டு போவோம். ஒரு நாளைக்கு வந்து 2 மாடு கணக்கு வச்சு நாங்கள் வெளில கொண்டு போயிட்டுருப்போம். ஒரு 3 கிலோமீட்டர் நடக்க விடுவோம். ஏன் அதை நடக்க விடுறோம்னா அப்போ தான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் உள்ளே கொண்டு போக முடியும், என்ட்ரி ஆக முடியும். இல்லை அப்படின்னா அதோட பழக்கம் பூரா வராது, நடக்காது மாடு. நடக்கிறதுக்காக தான் அந்த ட்ரெயினை கொடுத்துட்ருப்போம். மற்றதுன்னா அதுக்குள்ளே சுபாவத்துக்கு பண்ணிக்கும். சாப்பாட்டு ரீதியாக பார்த்திங்கன்னா தீவனம் வந்து 2 நேரம் வைப்போம். 2 நேரத்தில் வந்து காலையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பருத்தி வைப்போம். பருத்தியை வந்து ஒரு காலைல வெள்ளனை வச்சுட்டு கயிறை வந்து ஒரு 1 ஹவர் மேலே ஏற்றி கட்டுவோம். அதை ஏன் ஏற்றி கட்டணும்னா அந்த புடனி கணத்துக்காக நாங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணுவோம். அந்த சென்த்தாக வந்து விளாடணும்னு 1 ஹவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 9 போல் வந்து தண்ணி வைப்போம். தண்ணி வைக்கிறது வந்து எப்படி கேட்டிங்கன்னா கிரவி மாதிரி கொடுப்போம், முட்டு மாதிரி டைட்டாக கொடுப்போம். வெயில் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்குவோம், வெயில் கம்மியாக இருந்தால் ட்ரையாக கொடுப்போம். அதே மாதிரி ஈவினிங் அந்த மத்தியானம் வந்து வெயில் உச்சி வெயில் நல்லா அடிக்கும்போது தண்ணி தனியாக கொடுப்போம். தண்ணிங்கிறது மத்தியானம் கொடுக்குறோம். தண்ணி 2 நேரமே கிரவே தான் கொடுப்போம். ஏன் அந்த கிரவே கொடுக்குறோன்னா அப்போ தான் உடம்பு டைட் பண்ண முடியும். இந்த மதியம் வந்து எது கொடுக்குறோன்னா தண்ணி தாகத்துக்கு இந்த வெயிலை பார்ப்போம். அந்த வெயில் டெம்பரேச்சர் கூட இருந்துச்சுன்னா தண்ணி கொடுப்போம். எல்லாமே பக்கத்தில் இருக்கலாம், மண் ஊற்றுற ஈஸியாக இருக்குது. அது ஒன்று. காலை புட்டு வந்து பச்சை போட்டிருப்போம், அறுத்து போட்டுருவாங்க 1 நேரம். அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மற்ற நேரம் ஃபுல்லாக வக்கீல் போட்டுருவோம். வக்கீல் தனியாக இருக்குது. 1 நேரம் டிஃபன் மாதிரி தான் தர முடியும். ரொம்பனா பச்சை அறுத்து போட முடியும். ஏன்னா இவ்வளோ மாடு இருக்கும்போது ஆளுக்கு வந்து ஒரு 5 கிலோ அளவுக்கு தான் தர முடியும் புட்டு. இல்லை போட்டியில் வந்து எல்லா மாட்டுக்குமே சான்ஸ் கொடுப்போம் சார். ஒரு 3 வாடி 4 வாடி கொடுப்போம். 4 வாடியும் ஒரே மாதிரி பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து யாருக்காவது நண்பருக்கு வேணால் கேட்போம். அவங்களே எடுத்துக்கிறேன்னு சொன்னால் சும்மா கொடுத்துருவோம், ஃப்ரீயாக கொடுத்துருவோம். மற்றபடி சேலுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டோம். வெளில வந்து வேறு சந்தைக்கு ஏற்ற மாட்டோம். சந்தைக்கு ஏற்றாமல் யாராவது நம்ம நான் கொடுத்து ஒரு 5 மாடு வெளில கொடுத்துருவேன் சார். 5 மாடு கொடுத்துருவேன். மற்ற மாடு எல்லாமே விளாடுற மாடு தான். ஓரளவுக்கு போக்கிலே வந்து போகும் சார். போக்கில் வந்து போக்கு மாடும்பாங்க. அது ஒரு ரசனை. போக்கில் வந்து பல விதமான ரசனை இருக்குது. அன்றைக்கி போக்குனா விரும்பணும், நிறைய பேர் விரும்பினாங்க. இப்போ வந்து விளாட்டு மாடாக விளாட்னா எல்லா மாடும் விளாட்றது கஷ்டம். நீங்கள் ஜல்லிக்கட்டுக்குள்ளே வந்துட்டு 25 பேரை வச்சுக்கிட்டா விளாடாது எல்லா மாடும். அது ஜல்லிக்கட்டில் வந்து 100 பேர் உள்ளே இருக்குன்னா தான் எந்த மாடு திறமைங்கிறது காமிக்க முடியும். நாங்கள் கிட்டத்தட்ட பாரம்பரியமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் பாட்டை முப்பாட்டம் வரைக்கும் வளர்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாட்டி செந்திருக்கணும் மாடை ஊற்றாங்க. இப்போ வந்து இடையில எங்கள் அப்பா கேப் விட்டதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம். இது இப்போ நாங்கள் இருக்க ஏரியா வந்து மாத்தூர். எங்கள் சொந்த ஊர் வந்து மங்கத்தேன்பட்டி தான். இங்கே மாத்தூரில் வந்து இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறோம். இங்கே வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 38 காளைகள் வச்சுருக்கிறோம். எல்லா ஊருக்குமே கலந்துப்போம். இது பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை காளை வச்சுருக்கோம்? இது 38 காளைகள்கிட்ட வச்சுருக்கோம் சார். மாவட்ட வாரியாக வச்சுருப்போம், இங்கேயும் வச்சுருப்போம். இங்கே உள்ளே வந்து கிட்டத்தட்ட 30 மாடு வச்சுருக்கோம். நம்ம நாட்டு தஞ்சாவூர் குட்டம்போம், கண்ணவரம்போம், ப்ளஸ் வந்து தேனி மரை, ஒரு 9 வகையான மாடுகள் வச்சுருக்குறோம். இந்த தேனி மரங்கிறது வந்து ஸ்பெஷலாக அதில் வந்து 4 ரகம் இருக்குது. அதிலே வந்து நம்மகிட்ட இருக்க 2 ரகம் தான் வச்சுருக்குறோம். இது இல்லாமல் ஜெயங்கொண்டம்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 3 ரகம் மாடு வச்சுருக்குறோம். ரகங்கள் நிறையா இருக்குது. கொஞ்சம் நேமில் மாற்றம் இருக்கும், அவ்வளோதான். ஒரு பேருக்கு ஒரு மாட்டுக்கும் நேம் வச்சுருக்கோம். பர்சனல் நேம் நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு மாட்டுக்கும் பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாய் மாட்டுக்கு அன்பு, கத்தி, இந்த மாதிரி நம்ம பாசமான பேர்னா கொம்பன், இந்த மாதிரி நிறையா வச்சுருக்குறோம். கிட்டத்தட்ட 21 மாடும் 21 பள்ளையத்துக்கு சம்மந்தப்பட்ட மாடுகள் இது. இதெல்லாம் தெய்வத்துக்கு அறியும். சில பேர்த்துக்கு தெரியாது இந்த விஷயம். 21 மையம் இவ்வளோ மாடு வச்சுருக்காங்க அப்படிம்பாங்க. நான் எங்கள் பள்ளையமே 21 பள்ளையம். 21 பள்ளையத்துக்கு நான் மாடு விட்டுருக்கோம். அது பள்ளையம்னா வந்து எங்கள் முப்பாட்டம் பூரா படைச்ச தெய்வங்கள். அந்த தெய்வத்தை முன்னிட்டு தான் நாங்கள் காளைகள் வளர்க்குறோம். குலதெய்வம். அது வந்து இன்னார்னு சொல்கிற நேம்னா நிறையா இருக்கும். அதனால் அந்த தெய்வத்துக்கு எங்களுக்கு தெரியும் அது எந்த மாடு என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். இதுதான் 21 பள்ளையத்துக்கும் சாய் மாடு வச்சுருக்குறோம். இது எல்லாமே எங்களுக்கு ஆசைகள்னு தனியாக காரை வச்சுருக்குறோம். இது எங்கள் பாரம்பரியம். இதை முழுக்க வந்து இந்த தடை வரும்போது தான் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம் மாடு அதிகமாக. ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டு இந்த மாடுகளை வந்து அழிக்கணுமானுங்கும் போது தான் இதை முயற்சி எடுத்து நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த மாடுகளை அழிச்சிடக்கூடாதுன்னு சொன்னால் இவ்வளோ மாடு உள்ளே கொண்டு வந்தேன். இப்போ வந்து நான் உருவாக்க முடியும். நான் மாடு தர முடியும், கண்டு தர முடியும். விளையாட்டு மாடாக மட்டும் 6 மாடு இருக்குது. இது ஒரு ஸ்டைலாக ஒன்று வந்து ஸ்டைலாக வந்து போக்கில் போவோம், ஒன்று ஸ்ட்ரைட் போக்கில் போவோம், 2 சீ தலை வச்சு போவோம். அது இல்லாமல் வந்து விளையாட்டு மாடு விளாண்டுக்கிட்டு இருக்கவங்க பார்த்துருப்பீங்க. நியூஸில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு மாடு மட்டும் தான் அதை கவனம் தெரியும். ரசனையாக வந்து போக்கில் போகிற ரசனையான மாடுனா எவ்வளோ மாடுகள் இருக்குது. ஏன்னா ரசனை மாடுங்க போக்கு மாடு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 வகை ரக மாடு வச்சுருக்குறோம். அது வெளில வரும்போது தான் ஒரு ரசனை என்னன்னு தெரியும், நல்லாவும் இருக்கும். அப்போ பிடிக்க முடியாத மாடுன்னு உலகத்தில் இல்லை சார். இல்லை, திறமையான மாடுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அண்ணன் தம்பி மாதிரி தான். பிடியக்காரங்களும் சரி, மாடு வச்சுருக்கும் சரி, இது அவங்களுக்குள்ள ஒரு போட்டி போட்டு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிடிக்க முடியாத மாடுன்னு அப்படி ஒன்றும் இல்லை சார். அதனால் மாட்டை போய் விளாண்டுருக்கு
எல்லாம் தெரிந்த 130 ஜல்லிக்கட்டுக்கிட்ட கலந்துருக்கு ஒரு மாடு, நம்ம மாடு. எங்கேயும் பிடிப்பதில்ல, நல்ல மாடு தான். திறமையான மாடுனா இன்னும் இருக்குது, இருந்தாலும் வந்து பிடிப்படாதுங்கிறது சொல்ல முடியாது.